ஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த வாரம் யார் வெளியேற போறாங்க அப்படிங்கிறதுல ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, எல்லாருமே நினைச்சது இந்த வாரத்தோட ரம்யா வெளியில போயிடுவாங்க. ஏன்னா ரம்யாவுக்கு தான் கம்மியான ஓட்டிங் இருக்கு அப்படின்னு நினைச்சோம். ஆனால் சேனல் வேற ஒரு டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படிங்கிறத பார்ப்போம், யார் போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்துக்கான ஓட்டிங் லிஸ்ட்டில் யார் யார் என்னென்ன வாக்குகளை பெற்றிருக்காங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். முதல்ல திவ்யா அவர்கள் தான் இப்போ வரைக்கும் டாப்பில் இருக்காங்க. 1,37,000 வாக்குகளை வாங்கியிருக்காங்க. இது அன்அஃபிஷியல் ஓட்டிங், அஃபிஷியல் கிடையாது. அஃபிஷியல் நமக்கு தெரியாது. ஸோ அன்அஃபிஷியல் வச்சு தான் நம்ம ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ண முடியும். ஸோ திவ்யா அவர்களுடைய இந்த வாக்குக்கான காரணம் அவங்களுடைய ஒரு ஆட்டிடியூட் மக்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரியான ஒரு பேஸ் வாய்ஸ், அவங்க பேசக்கூடிய சில விஷயங்கள் மக்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அதே திவ்யா மேலே மக்களுக்கு விமர்சனங்களும் இருக்குது. அவங்க நிறைய இடங்களில் தவறான விஷயங்கள் பண்ணுறாங்க, ரொம்ப ரூடாக நடந்துக்கிறாங்க, கிட்டத்தட்ட பார்வதியினுடைய இன்னொரு வேர்ஷன் மாதிரி இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் திவ்யாவின் மீது இருக்குது. அது சில இடங்களில் உண்மைதான், சில இடங்களில் கொஞ்சம் ஓவர் டூவாக தான் போய்கிட்டு இருக்கு. பட் அது சொல்ல வேண்டிய நபர் சொல்லணும், சொல்லாததுனால அவங்களுக்கு தெரியலை. என்ன இப்போ பார்வதியை வாரம் முழுக்க கண்டிக்கிற விஜய் சேதுபதி ஒரு இடத்துல கூட திவ்யாவையோ சாண்ட்ராவையோ பிரஜினியோ கண்டிக்கிறது இல்லை. அது நடக்கும், இந்த வாரம் நடக்கும், நம்ம பார்ப்போம். ஓகேவா? அடுத்து பார்வதி. இப்போது திவாகர் வெளியில் போனதில் இருந்து திவாகருடைய ஓட்டும் சேர்ந்து பார்வதிக்கு தான் போய்கிட்டு இருக்கு. அதனால தான் பார்வதி 2ஆம் இடத்துல இருக்காங்க. இன்னொரு மிக முக்கியமான காரணம், பார்வதி மக்கள் விரும்புறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேஞ்ச் வரும் அவங்க கேரக்டரில். இத்தனை நாளாக தன்னை ஒரு மிகப்பெரிய சைக்கோவாக வில்லியாக காட்டிக்கிட்டு இருந்த பார்வதி ஒரு 2 வாரமாக ரொம்ப சாஃப்டாக, ஒரு ரொம்ப நார்மல் டோனில், எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாமல், அதாவது இத்தனை நாளாக ஒரு எப்படி சொல்கிறதுனா, புதுசாக பிறந்த ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு பசுமாடு மாதிரி இருக்காங்க. அமைதியாக இருந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே சகுனி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணுறது, குரூப்பாக ஒரு 3-4 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நாமினேட் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. சகுனித்தனம் இருக்குது. சைலண்ட்டாக சகுனி வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை நாள் வயலண்ட்டாக இருந்தது, இந்த வாரம் சைலண்ட்டாக இருக்குது. அது எல்லாமே மக்களுக்கு பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, இப்படி இருந்தால் பார்வதி இப்படி ஆயிட்டாலே அப்படின்னு மக்கள் விரும்பி பார்வதிக்கு ஓட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்று பார்வதி கண்டென்ட் கொடுக்குறா. இந்த கண்டென்ட்டை விரும்பக்கூடிய ஆட்களுடைய சப்போர்ட் பார்வதிக்கு இருக்குது. 3வது விக்கல்ஸ் 1,25,000 ஓட்டு அன்அஃபிஷியலில் வாங்கியிருக்காரு. கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்திருக்காரு. இத்தனை வாரங்களாக ஒரு சேஃப் கேம் ஆடிக்கிட்டு இருந்த, ஒரு பால் வச்சா கூட குடிக்க தெரியாத ஒரு பூனைக்குட்டி மாதிரி தான் இருந்தா அப்படி விக்கல்ஸ். ஆனால் அவரும் தன்னுடைய கேரக்டரில் ஒரு சேஞ்ச் அவர் கொடுக்குறேன்னு சொல்லி, மார்க்கிங் தான் பண்ணுவேன், நான் மார்க் தான் பண்ணுறேன், இப்படித்தான் இருப்பேன், மேன் ஹேண்ட்லிங் பண்ணால் என்ன தப்பு அப்படின்லாம் வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுக்குறார். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த விக்ரமையும் பிடிக்கல, இந்த விக்ரமிலும் பிடிக்கல. சேஃபாகவும் இருந்த விக்ரமும் பிடிக்கல, இந்த விக்ரமும் பிடிக்கல. இது தனிப்பட்ட வன்மம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐ டோன்ட் கேர். பட் அப்படி கிடையாது, அது தனிப்பட்ட வன்மம் கிடையாது. விக்ரமும் அதே தான் பண்ணுறாரு. பார்வதி என்ன பண்ணுறாங்களோ விக்ரம் அதை தான் பண்ணுறாரு. பார்வதி அளவுக்கு இல்லைனாலும் அதை விட கொஞ்சம் கம்மியாகவே விக்ரம் பண்ணுறாரு. இப்போ எஃப்ஜே எப்படி பார்வதியினுடைய இன்னொரு வேர்ஷனோ, விக்ரமும் அதே மாதிரி இன்னொரு வேர்ஷன் தான். திவ்யா எப்படி பார்வதியினுடைய ஒரு 2.0 இருக்காங்க, சாண்ட்ரா பார்வதியினுடைய ஒரு 3.0 இருக்காங்க. அதே மாதிரி விக்ரமும் பார்வதியினுடைய ஒரு 4.0 தான். இதெல்லாம் ஒரு அவங்களுடைய காப்பீஸ் தான், இன்னொரு சாயல் தான். அதனால் இவங்க கெட்டவங்க, அதனால் இவங்க நல்லவங்களா ஆயிட மாட்டாங்க. எல்லாரையும் நான் ஒரே கோட்டில் வச்சு தான் பார்க்க விரும்புகிறேன். ஸோ விக்கல்ஸ்க்கு இவ்வளோ ஓட்டு வந்ததுக்கு அவர் டிசர்விங் கிடையாது. ஏன்னா இந்த வாரம் பண்ணது ஃபுல்லாகவே அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு சூப்பர்வைசராக ஒரு விஷயம் கொடுக்குறாங்க அப்படின்னா சேனல் பூஸ்ட் பண்ணுறாங்க விக்ரமை. இப்போ சாண்ட்ராவை எப்படி ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்து பூஸ்ட் பண்ணாங்களோ, அதே மாதிரி விக்ரமையும் பூஸ்ட் பண்ணி விடுறாங்க. பூஸ்ட் பண்ணலை, விக்ரமுக்கு இதெல்லாம் கொடுக்கலன்னா ஒரு டம்மி பீஸாக தான் அந்த வீட்டுக்குள்ளே விக்ரம் இருந்திருப்பார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மேனேஜராக கொடுக்கறது, என்டர்டெயின்மெண்ட் மேனேஜர் போஸ்டிங் கொடுக்கறது, இப்போ இந்த டாஸ்கில் கேப்டன் ஆக்குனது, இப்போ அவரை சூப்பர்வைசர் ஆக்குனது, பிக் பாஸ் கொஞ்சம் ஏற்றி விட்றாரு, அவரை மேலே ஏற்றி விட்றாரு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. சபரி தான் இந்த சீசனுடைய டைட்டில் வினராக இருப்பார் நான் நினைக்கிறேன். போக போக பார்த்தா நிலமை அப்படி தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது இப்படி இருந்தே சேனலோட ப்ராடக்டை கடைசியில் மேலே தள்ளிடுவாங்க. அவர் 79,000 ஓட்டு, கிட்டத்தட்ட 80,000 ஓட்டு
வாங்கி 4வது இடம். 5வது இடம் அரோரா. இதுதான் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. போன வாரத்துலலாம் வெளியில் போக வேண்டிய ஒரு கேரக்டரு, இந்த வாரம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அதாவது அரோரா இத்தனை நாளாக பேசலை, அமைதியாக இருக்காங்க, ஜோன் அவுட்டில் இருக்காங்க, ஷேடோ மாதிரி இருக்காங்க, தெரியவே இல்லை அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லி இந்த வாரம் முழுக்க பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ், பேசுறதுல இருந்து டாஸ்க் விளையாடுறதுல இருந்து எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இப்போ வியானா எப்படி வந்து ஒரு பொய்யானாவாக இருக்காங்களோ, அரோரா கிட்ட அது எல்லாமே நேச்சுரலாக வருது. இந்த கியூட்னஸ் எல்லாமே நேச்சுரலாக வருது. அது மக்களுக்கு பிடிச்சி போய் இப்போ ஓகே க்யூட்டாக இருக்காப்பா, சூப்பராக பண்ணுறாப்பா, சின்ன பிள்ளையாக இருக்கா அப்படின்னு நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் அரோராவுக்கு வருது. அவங்க கீழேருந்து மேலே போய் 5வது இடத்துல இருக்காங்க. ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் அரோரா கண்டிப்பாக இருப்பாங்க. 78,000 ஓட்டு. ஏன் ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் அரோரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா இந்த வீட்டுக்குள்ள சொன்ன விஷயம் என்னென்னா, நான் யாரு கூடயும் இல்லாமல் தனியாக இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு அவங்களுடைய ஃபேமிலியை இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு டிஆர்பி ஏற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். அடுத்து கனி அவர்கள் 64,000 ஓட்டு வாங்கி 6வது இடத்துல இருக்காங்க. இது எல்லாமே கனிக்கும் விக்ரமுக்கும் வரக்கூடிய ஓட்டுகள் எல்லாமே பிரஜன் சாண்ட்ரா மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு ஓட்டுகள் தான் அவங்களுக்கு அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. அதனாலவே பார்க்க முடியுது. கனிக்கு கீழே சாண்ட்ரா போயிட்டாங்க. 62,000 ஓட்டு. டாப்பில் இருந்த ஒரு பிளேயர் இப்போ இவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பிஹேவியர் மட்டும்தான் காரணமாக இருக்குது. கெமி வந்து 62,000 ஓட்டு. கெமி வந்து மேலே இருந்தாங்க, அவங்களுக்கு கீழே வந்துட்டாங்க. அடுத்து ரம்யா தான் லாஸ்ட் பொசிஷனில் இருந்தாங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா 9வது இடம், 60,000 ஓட்டுக்கிட்ட அவங்க வாங்கிட்டு மேலே வந்துட்டாங்க. அப்படியே மீதி ஆட்கள்லாம் கீழே போயிட்டாங்க. ரம்யாவுக்கு கீழே அமித் வந்துட்டா. அப்படி அமித் வந்து அது ஒரு சூப்பர் சிங்கர் மேடை மாதிரி. அதை அடுத்து வந்து அவர் பாடகிட போகிறாரா என்னன்னு தெரில, பாட்டு மட்டுமே அங்கே பாடிக்கிட்டு இருக்காரு அமித். அதுக்கு கீழே பிரஜன் வந்துட்டா. அப்படி பிரஜன் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, சாண்ட்ராவை அந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு பிரஜனை வீட்டை விட்டு வெளில அனுப்பிடலாம். ஒரு ரெட் கார்டு கூட கூப்பிட்டு அனுப்பலாம் அவரை. ஏன்னா லிட்டரலாக வந்து அவர் மிரட்டுறாரு எல்லாரையும். நான் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நேற்று வியானா கூட கேமராலலாம் சொல்லியிருப்பாங்க. அவர் மிரட்ட தான் செய்கிறாரு. ஒன்று அதுக்கு கடுமையான வார்னிங் கொடுக்கணும், இல்லைனா ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பணும். அப்படி ஒருத்தர் வெளில போயிட்டார் அப்படின்னா இன்னொருத்தருடைய கேம் நல்லாயிருக்கும். இப்போ திவாகர் போனதுமே பார்வதி எப்படி தன்னுடைய ஒரு இன்னொரு வேர்ஷனை காட்டுறாங்களோ அதே மாதிரி பிரஜன் போயிட்டார் அப்படின்னா சாண்ட்ராவினுடைய இன்னொரு வேர்ஷன் வரலாம். ஸோ அது ஒன்று நடக்கணும். வியானா அவர்கள் வந்து 60,010 ஓட்டு. பிரஜனை விட கொஞ்சம் கம்மியாக ஓட்டு வாங்கி கீழே இருக்காங்க. அதை விடவும் கீழே யார் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா. ஸோ சுபிக்ஷா வந்து ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய எண்ணமாகவும் இருந்துச்சு. அவங்களோட பேரண்ட்ஸை கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் இப்போ வரைக்கும் அதான் நம்புகிறேன். ஏன்னா மீனவ சமுதாயத்திலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சில விஷயங்கள் அங்கே வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சுபிக்ஷாவை வைத்தும் டிஆர்பிக்கு சேனல் பிளான் பண்ணலாம். அப்படி ஒரு வேளை சுபிக்ஷாவை ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் வச்சுருக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த வாரம் வெளியேற போகிறது ஒன்று வியானாவாக இருக்கும், இன்னொன்று ரம்யாவாக இருக்கலாம். ஏன்னா இது அன்அஃபிஷியல் தானே தவிர்த்து அஃபிஷியலாக என்ன நிலவரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்படி இல்லை, அன்அஃபிஷியலாக இருக்கிற நிலைமை தான் அஃபிஷியலும் இருக்கு அப்படின்னா போக போகிறது சுபிக்ஷாவாகத்தான் இருக்கும். சுபிக்ஷா தன்னுடைய அவங்க மனசுக்குள்ளே அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த சீசனுடைய டைட்டில் வினரே நாம தான், ஸோ நம்ம தான் டைட்டில் வின் பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக மனசுக்குள்ளே. ஆனால் வெளியில் நிலவரம் அப்படி இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு இதன் மூலமாக தெரிய வரலாம். வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ பெருசாக சுபிக்ஷா கிட்ட கண்டென்ட் கிடையாது, போயிடுச்சு அவ்வளோதான். ஒன்று பீட் பாக்ஸு, இன்னொன்று பாட்டு, அப்பப்போ அண்ணனோட சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணுறாங்க, அவ்வளோதானே தவிர்த்து ஸ்பெசிஃபிக்காக சுபிக்ஷா வந்து இந்த வீட்டுக்குள்ளே எதுவும் பண்ணலை. அதனால தான் விஜய் சேதுபதி வந்து ஒரு ப்ராங்க்லாம் பண்ண சொல்லியிருப்பார். ஒருவேளை அந்த ப்ராங்கை சுபிக்ஷா தான் பண்ணியிருப்பாங்க. அதை ஏன் அந்த ப்ரஷ் மேட்ரு ஏன் அதை எக்ஸ்போஸ் பண்ணலைன்னா இது ரொம்ப சில்லியாக இருக்கும், கேவலமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணை அனுப்பும் போது நல்ல பேரோடு அனுப்பிச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ சுபிக்ஷா போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் போகணும்? உங்களை பொறுத்த வரைக்கும் யார் இந்த வாரம் வெளியேறணும்? உங்களோட கருத்துக்களை டபுள் விக்ஷன் வேறு சொல்கிறாங்க, அதில் ஒன்று கனி, இன்னொன்று வியானான்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ என்ன வேணாலும் லாஸ்ட் மினிட்ல நடக்கலாம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.